எபிசோட் 29 ஆஃப் அவனும் நானும்ல ஜாப்பனீஸ் யோகர்ட் கேக் பண்ண போறோம். இதுக்கு சர்க்கரை இல்லாத யோகர்ட் எடுத்துக்கலாம். நான் மில்கி மிஸ்டோட கிரீக் யோகர்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே 4 எக். இது எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். இதை செப்பரேட் பண்றதுக்காக இந்த கியூட்டான எக் யோக் செப்பரேட்டரை நான் அமேசான்ல வாங்கியிருந்தேன். அதை தான் யூஸ் பண்ணேன். இப்போ யோக்ல மட்டும் தனியா நம்ம வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற யோகர்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம ட்ரை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இது சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் எக் ஒயிட் கூட லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் பவுடர் சுகர் சேர்த்து எக் ஒயிட்ஸ் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். எக் ஒயிட் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற யோக் மிக்சரை 3 பேட்சா போட்டு நம்ம டெவலப் பண்ணிருக்கிற ஏர் பபிள்ஸை கலைக்காம ஜென்டிலா ஃபோல்ட் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற 7 இன்ச் டின்ல நம்ம போர் பண்ணிக்கலாம். 6 இன்ச் டின் யூஸ் பண்ணீங்கன்னா கேக் இன்னும் ஹைட் கிடைக்கும். இதை இன்னொரு பெரிய ஒரு டின்ல வச்சுட்டு ஒரு கால்வாசி அளவுக்கு நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்க போறோம். இது எதுக்காகனா நம்ம சீஸ் கேக் எல்லாம் பேக் பண்ணும்போது வாட்டர் பாத் டெக்னிக்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாட்டர் பாத் வச்சு 150 டிகிரிஸ்ல நம்ம ஒரு 55 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸ் 180 டிகிரிஸ்ல கொஞ்சம் டாப் ரேக்ல வைங்க. சோ உங்களுக்கு டாப் பிரவுனா கிடைக்கும். இந்த கேக் சாப்பிடறதுக்கு ஒரு சீஸ் கேக் மாதிரியான ஸ்டைல்ல இருக்கும். இது அப்படியே பிளெயினா சாப்பிடறத விடவே மெல்டட் சாக்லேட், பிஸ்கட், நட்டெல்லாம் ஆட் டாப்பிங்ஸோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ஹாப்பி பேக்கிங்.